வணக்கம். சென்னை முகலிவாக்கம் பகுதியில இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்திருக்கேன். முதல்ல நன்றி தெரிவிக்கிறது ஒண்ணு எனக்கு பெண்டிங் இருந்தது. அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் சக்தியுடைய கணவர், என்னுடைய பிரியமான தம்பி. அவர் வாசினி பாப்பா கல்யாணத்துல அப்படி இழுத்து போட்டு தன்னோட குடும்பத்து கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் அவர் தானா முன் செஞ்சது மறக்கவே முடியாது. அந்த தருணத்துல ஒரு தடவை நன்றி சொன்னா கூட இன்னைக்கு ஒரு நன்றி நேர்ல பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. நம்ம வரலட்சுமி நோன்புக்கான பொருட்கள்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் சக்தியை பத்தி நான் ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் நிறைய இருக்கும். ஒரு பொருளை எதுக்காக அந்த பூஜையில பயன்படுத்துறோம், அதை பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் முழுமையா தெரிஞ்சு வச்சு அதை சொல்லுவாங்க. அதனால இந்த முறை இந்த வீடியோல எனக்கு இருக்கக்கூடிய சில டவுட்ஸ் எல்லாம் அலங்கார் சக்தி அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இந்த பூஜா பொருட்கள் எல்லாம் நம்ம வரிசையா பார்க்க போறோம். மகாலட்சுமி வஸ்துக்களை பார்க்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இந்த வீடியோ ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கணும்ன்ற பிரார்த்தனையோட நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சக்தி. வணக்கம் மேம். தம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணது உண்மையிலே அந்த நாள்ல இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கலன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். எங்களோட கடமை தான் மேம். நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு தான் ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. அன்னைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. அது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், அவங்களோட ரிட்டர்ன் கிஃப்ட் இன்னமும் நம்ம வீட்டுல ஒரு பேக் இருக்கு. அதை பத்தியும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அவங்க வாசினி பாப்பா கல்யாணத்துக்காக வந்தவங்க எல்லாருக்குமே மங்கள பொருட்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையோட ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது அன்னைக்கு உள்ள கிரௌட்ல என்னால அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதே நேரத்துல இன்னைக்கு அந்த பொருளையும் நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா நிறைய பேரு அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப இந்த பொருள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல அது கிடைக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பொருளை காட்டும் போது உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலான அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்முடைய வயதானவர்கள் நமக்கு பாரம்பரியமா எப்படி வரலட்சுமி நோன்பு சொல்லி கொடுத்திருக்காங்களோ அந்த முறைப்படியான ஒரு ஸ்டைல்ல மகாலட்சுமி வஸ்துக்கள்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். இப்ப நம்ம வீட்டுல விக்கிரகம் இல்ல அல்லது கலச பழக்கம் எனக்கு இல்ல அப்படின்னா நம்ம போட்டோ வச்சு பண்றதுனால ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறத முக்கியமா இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புறேன். ஆனா இப்போ நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் மகாலட்சுமி கொடுத்திருக்கா அப்படிங்கிறதுனால நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்முடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மகாலட்சுமிய வீட்டுக்கு அழைச்சு நம்ம விரதம் இருந்து அனுஷ்டானம் எல்லாம் பண்றோம். அதனால நம்ம மகாலட்சுமி வஸ்துக்கள், மகாலட்சுமிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நைவேத்தியமா வைக்கிற மாதிரி வஸ்துக்களையும் வச்சு வழிபாடு பண்ணா சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு சேருங்கிறது தான் நம்பிக்கையா இருக்கு. இப்ப சக்தி நீங்க சொல்லுங்க, இப்ப அந்த காலத்து பழக்கம் அப்படிங்கறத உங்க வீட்டுல இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க அதுல? பாரம்பரிய முறைப்படி கேதார கௌரி நோன்பு எடுக்கிறவங்க எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி வரலட்சுமி விரதத்துக்குன்னு நோன்பு எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. கலசம் வைத்து வழிபடுறவங்க இருப்பாங்க, கலசம் வைக்காம லக்ஷ்மி நோன்பு அப்படிங்கிறதுனால அன்னைக்கு மகாலட்சுமிக்கு உரிதான பொருட்களை வச்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க. இது எப்படி அப்படின்னா சுபங்களிகள் மட்டும் இதை பண்ணணும், நல்ல ஆயுளுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் பண்ணணுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு லக்ஷ்மி கடாட்சத்துக்காக மொத்தமா நம்ம வருஷம் 365 நாளும் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் மகாலட்சுமிக்குன்னு ஸ்பெஷலா செய்யக்கூடிய அந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா நிறைய பேர் செய்யறாங்க. இந்த நாட்கள்ல, அதாவது இப்ப பர்டிகுலரா ரீசெண்ட் டேஸா நிறைய இந்த மாதிரி பூஜைக்கான பொருட்களை சேல்ஸ் பண்றதும் அதை வாங்கி பயன்படுத்துறதும் மக்கள் கிட்ட ஒரு நல்ல பழக்கமா இருக்கு. அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கலச மகாலட்சுமி திருமுகங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். வரிசையா பாருங்க, ஜெர்மன் சில்வர்ல அங்கங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு மகாலட்சுமி அழகா தேஜஸ்வரூபினியா இருக்கிற மாதிரியான திருமுகம் நம்ம பாக்குறோம். அதுக்கு பக்கத்திலேயே மகாலட்சுமினாலே மஞ்சள் முகம், அதனால மங்களகரமா இருக்கக்கூடிய மஞ்சள் திருமுகம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ரேட்ல நமக்கு கிடைக்கும். சின்ன சொம்பு தான் வச்சு நான் பண்ண போறேன்னா அதற்கு தேவையான சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய திருமுகமும் இவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பழக்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இதை வழிபட்டாங்க. ஒரு கலசம் வைத்து வழிபடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் இரவே நம்மளுடைய வீட்டுக்கு அந்த கலசத்தோடு சேர்ந்து எல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி வாசல்ல கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு ஆராதனை காமிச்சு அந்த கலசத்தை வீட்டுல கொண்டு நைட்டு இரவு வைத்து விடிய காலையில எழுந்து இந்த பூஜைக்கான எல்லா வழிமுறைகளும்
உணவு சமைக்கிறதுல இருந்து, அலங்காரம் பண்றதுல இருந்து, அந்த லக்ஷ்மிக்கான விரதம் எடுக்கிறதுல இருந்து, அந்த பூஜை முடிகிற வரைக்கும் எப்படிலாம் ட்ரெடிஷ்னலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வழிமுறைகள் இந்த லக்ஷ்மி நோம்புக்கு உண்டு. நித்தியப்படி நம்ம வீட்டுல ஏத்தக்கூடிய விளக்கு, வெள்ளிக்கிழமையில விளக்கு பூஜை பண்ணும்போது நம்ம வந்து அழகா மாற்ற மாதிரியான திருமுகம் நம்ம அழகா அதை மாட்டி விட்டுறலாம். பின்னாடி பாருங்க அந்த ப்ரொவிஷன் இருக்கு, அப்படியே மாட்டி விட்டுறலாம். இது ஜோடி முகங்கள் அவைலபிளா இருக்கு, ஒரு பேரா கிடைக்கும். முகம் மட்டும் ஃப்ரண்ட்ல 3 கல்லு வச்சு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சிம்பிளா நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில ஏத்தக்கூடிய குத்து விளக்குல மகாலட்சுமியை வாசம் செய்ய வைக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஃபேஸ் பியோர் பிராஸ்ல செஞ்சிருக்காங்க, ஸ்டோன் ஒர்க், சிம்பிள் ஒர்க்கா இருக்கு. ஜோடி 550 ரூபா வருது. நல்ல அழகான பினிஷிங்ல இருக்கக்கூடிய ஜோடி முகங்கள் பாக்குறீங்க. ரொம்ப ஆசைப்பட்டு நம்மளுடைய வீட்லயும் நம்ம இந்த லக்ஷ்மி பூஜை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டு செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வஸ்து பொருட்கள்னு சொல்லுவாங்க. இப்போ கலசம் நிறுத்துறீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் கலசம் வைக்கிறது மூலமா அந்த கலசத்துக்குள்ள நல்ல ஒரு செல்வம் செழிக்கக்கூடிய லக்ஷ்மி வஸ்துக்களை போட்டு நம்மளுடைய வீட்டுல அந்த கலசத்தை நிறுத்தி கலசத்துக்கு மேல தேங்காய் வைப்பாங்க. தேங்காயிலேயே மஞ்சள் குங்குமம் கண் வரைஞ்சு ஒரு முகபாவத்தோட அமைச்சு வழிபட்டதுதான் நம்மளுடைய முன்னோர்கள். அதுல இருந்து அதுக்கப்புறம் தாண்டி வர்றவங்க அதுல ஒரு முகங்களை, அதாவது லக்ஷ்மியினுடைய முகங்களை வச்சு அதை கலசமா வழிபட்டவங்க உண்டு. இந்த கலசங்களுக்கு தாண்டி அதுக்கு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரங்கள்ல தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ், ஓன் ஜுவல்லரிஸ் எல்லாம் கூட அந்த கலசத்துக்கு போடுவாங்க. இல்ல புதுசா வாங்கிட்டு போட்டு அதை அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திக்கணும்னு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி வழிமுறைகள்ல செய்யும் பொழுது நம்ம இதெல்லாம் பணம் இருக்கவங்க தான் பண்ண முடியுமா, இத வசதி இருக்கவங்க தான் பண்ண முடியுமான்றதெல்லாம் இல்லாம நார்மல் பீப்புள் கூட உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையில இருக்கக்கூடிய லக்ஷ்மி படத்துல ஒரு மாலையோ இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு மலரோ வச்சு அவங்களுக்கு உரித்தான சில பொருட்கள் இருக்கு. அதை நான் இந்த வீடியோல நிறைய சொல்லுவேன், அது பாருங்க. ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம பூஜையில வச்சு ஒரு தீபாராதனை காமிச்சிட்டு நீங்க உங்களுக்கு வணங்குனீங்கன்னாவே உங்களுடைய விசேஷமான அந்த நாட்கள்ல நீங்க பண்ணக்கூடிய இந்த பூஜையானது உங்களுடைய மனசுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மன நிறைவு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வேலைகள்ல நம்மள பிளசண்டா செய்ய வைக்கிறதுக்கும் நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உண்டான ஒரு வழித்தடமா இந்த பூஜைகள்லாம் இருக்கு. இப்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் நான் காட்ட போறேன். ரொம்ப அழகானதா திமேட்டிக்கா தாட்ஃபுல்லா யோசிச்சிருக்காங்க. இந்த பாருங்களேன், இங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்ட்ல 108 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ல இந்த மாதிரி நம்ம பூக்களை சொருகிற மாதிரி இந்த பிராஸ்ல செய்யப்பட்ட அழகான பூக்கள், ஒரு அஷ்டோத்திரம் சொல்றோம்னா ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒரு பூவை நம்ம சொருகிட்டே வந்தோம்னா 108 நம்ம இதுல ஃபில்லப் ஆயிடும். இப்ப நமக்கு இந்த 108 பூக்கள் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அத இந்த ஸ்டாண்ட் மட்டும் வாங்கிக்கலாம். அது 1350 வருது. பூக்களோட சேர்ந்து வேணும்னா 2700 ருபீஸ்க்கு இந்த செட்டா அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். இதுல 108 பூக்கள் வந்துரும், இந்த ஸ்டாண்ட் வந்துரும். இதை தவிர இப்ப நீங்க பூ வேண்டாம், வீட்டுல இருக்கக்கூடிய மல்லியை நீங்க அங்க வீட்லயே பூக்குது, முல்லைப்பூ பூக்குது, ஜாதி மல்லி பூக்குது அப்படின்னா அதையே நீங்க ஒரு ஹோல்லையும் நீங்க சொருகி வச்சு கடைசியா பார்க்கும்போது அந்த பூக்கள் மலர்ந்த மாதிரி அழகா அம்பாளுக்கு முன்னாடி அது ஒரு அழகான விரிப்பா இருக்கும். நான் இப்போ அம்பாளை வச்சு காட்டுறேன். மகாலட்சுமி ஸ்டாச்சு நீங்க பாக்குறீங்க, லைட் வெயிட் பிராஸ்ல செய்யப்பட்ட இந்த ஸ்டாச்சு. இது 2900 ருபீஸ் வருது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிலைகளையும் வச்சுக்கலாம், இல்ல நீங்க இந்த மாதிரி பொருத்தமா இருக்கு அழகா இருக்குன்னா இப்படியும் வாங்கிக்கலாம். இல்ல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன விக்கிரகமா இருக்கலாம், இந்த மாதிரியான ஸ்டாச்சுஸ் ஃபைபர்ல செஞ்சதா இருக்கலாம், இது மாதிரி நீங்க வச்சுக்கலாம். பிராஸ்ல செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இருக்குன்னா கூட நீங்க இந்த ஸ்டாண்ட்ல நம்ம பிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாண்ட வரலட்சுமி நோம்புல நீங்க பயன்படுத்தினாலும் பிள்ளையார் சதுர்த்தியிலையுமே குட்டியா பிள்ளையார நீங்க அங்க வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம். எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நம்ம இந்த ஸ்டாண்ட பயன்படுத்த முடியும். விளக்கு மட்டும் கூட ஏத்தி நம்ம வாரம் பிரார்த்தனையும் பண்ண முடியும். இந்த மாதிரி பூக்கள் உங்களுக்கு தனியா செப்பரேட்டா 108 வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நம்ம ஒவ்வொரு அஷ்டோத்திர நாமாவளியும் சொல்லிட்டு இந்த பூஜைய நம்ம அழகா ஒரு பூவா இதுல வைக்கலாம். இதுக்கு நீங்க மல்லிப்பூவும் முல்லைப்பூவும் இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த லக்ஷ்மி நோம்பு அப்படிங்கிறது
பெண்களுக்கு மட்டுமே உரிதான ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த பூஜைகளை வந்து வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே உடல் ஆரோக்கியம், வயதானவர்களுக்கான உடல் ஆரோக்கியம், தொழில் சிறக்கிறதுக்கு, வியாபாரம் சிறக்கிறதுக்கு, வேலை செய்யறவங்களுக்கான சிறப்பு ஏற்படுறதுக்கு, ஒரு வேலைக்கு போறோம், அதுல வந்து நல்லா ப்ரொமோஷனலா நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொமோஷனல்ஸ் கிடைக்கிறதுக்கு, பிளஸ் வந்து வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, நல்லா படிக்கணும், அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பூஜைகளை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனதிடம் உயரும். அப்படிங்கிறதுனாலதான் அவங்களுக்கான கான்பிடென்ட் லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த பூஜைகள் எல்லாமே தேவைப்படுகிறது. சோ இந்த தேவைப்படக்கூடிய இந்த பூஜைகளை மனநிறைவோடு செய்வது மூலயமா நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு ஏற்படும்ன்ற நம்பிக்கை இப்ப நேத்துக்கு இல்ல, ரொம்ப காலமாவே இருக்கு. மகாலட்சுமி வரலட்சுமி நோன்பு அப்போ நம்ம வீட்டுல என்ன காரியத்தை மனசுல நினைச்சு வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் நடக்குங்கிறது தான் பெரிய நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம வந்து தியானம் பண்ணும்போது அந்த வருஷத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய புதுமண தம்பதிக்கு குழந்தை சந்தான பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதே மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா அம்பாளுடைய அருட்கடாட்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக சில பூஜை வஸ்துக்களை வச்சு நம்ம அதை பூஜை பண்ணும்போது ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும். அப்படிதான் இப்ப நீங்க இங்க பாக்குற கௌரி வஸ்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த கௌரி பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இத மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம அழகா வைக்கலாம். எல்லாமே பாருங்க அந்த காலத்து ட்ரெடிஷனல் கிச்சன் யூட்டன்சில்ஸ்ன்ற மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மிக்கல்லு, அதாவது அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லுன்ற மாதிரி விஷயங்கள், முறம், அந்த கூடை அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் வந்து மண்ணுல செஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி ஒரு செட்டும் கிடைக்குது, கல்லுல மாக்கல்ல செஞ்ச மாதிரி ஒரு செட்டும் நமக்கு கிடைக்குது. இப்ப இன்னும் கிராண்டா நான் வந்து மகாலட்சுமிக்கு வச்சு அழகா பூஜை பண்ணணும், நான் வந்து என்னுடைய மகன் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு நான் பூஜை பண்ண போறேன், என்னுடைய மகளுக்கு சீக்கிரமா வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு, அவளுக்கு அது நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நீங்க பிளான் பண்ணலாம். ரொம்ப அழகான பிராஸ்ல செய்யப்பட்ட, இப்ப நீங்க மினியேச்சர்ல எப்படி நீங்க வந்து மண்ணுலயும் மாக்கள்லயும் பாத்தீங்களோ அது அப்படியே பிராஸ்ல இருக்கு. சோ ஹை குவாலிட்டியா என் குழந்தைங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணணும் கிரகப்பிரவேசத்துல, வீட்டுக்கு நம்ம அதாவது அம்மா வீட்டுல இருந்து வரக்கூடிய சீர் இதெல்லாம், அதனால அதை வந்து ரொம்ப அழகா கொடுக்கணும்னு தாய்மாமன் குடும்பத்துல எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். நம்ம இந்தியா ஃபுல்லா, நம்ம இந்து சமூகத்தை பொறுத்த மட்டும் இந்தியா ஃபுல்லா நிறைய ஆர்டிசன் பீப்புள் இருக்காங்க. ஸோ எல்லா ஆர்டிசன்ஸும் ஒருத்தர் ஒரு பொருட்களை ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி நாங்க இங்க வந்து டிஸ்பிளே போட்டிருக்கோம் மேம். அஷ்டமங்கல தட்டு பெரிய சைஸ்ல வந்திருக்கு. போன முறை நம்ம சின்ன சைஸ்ல பார்த்தோம், இப்ப பெரிய சைஸ்ல வந்திருக்கு. இது வந்து 550 rupees வருது. இதுல லக்ஷ்மி கடாட்ச முத்திரைகள் நிறைய இருக்கும். லக்ஷ்மி ஐஸ்வர்யம் பொங்கக்கூடிய வகையில மகாலட்சுமியினுடைய முத்திரைகள் அப்படிங்கிறது எல்லாமே பொறிக்கப்பட்டதா இருக்கும் இந்த தட்டு. மஞ்சள் நிற சோழி இதுல 108 இருக்கு, 750 rupees வரும். ஒரு சோழியா போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லிட்டே அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோமதி சக்கரம் இதுவும் 108 இருக்கும். சோ யாருக்கு மஞ்சள் சோழியால அர்ச்சனை பண்ணணும்னாலும் சரி, அல்லது கோமதி சக்கரத்தினால பண்ணணும்னாலும் இதுவும் 750 rupees வரும். 108 இது வந்து 350 rupees வரும். தாமரை விதைகள், மகாலட்சுமிக்கு உகந்த தாமரை மலரோட விதைகள் தான் இதுல பாக்குறீங்க. இந்த விதைகளும் 108 இருக்கு. ஒன்னொன்னா ஒவ்வொரு அஷ்டோத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாமாவளிக்கும் நம்ம போட்டு அர்ச்சனை பண்ணா இந்த தட்டு பூரா நிறைஞ்சிரும். பாக்குறதுக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் பொங்குற வகையில நமக்கு மனசுக்கும் நிறைவா இருக்கும். தாமரை விதை மாலை ஜபமாலையா நம்ம வீட்டுல பயன்படுத்திக்கலாம். மகாலட்சுமி கழுத்துலயும் அணிவிச்சு நம்ம பண்ணலாம். வீட்டுல இருக்கக்கூடிய எந்த விக்கிரகத்துக்கு வேணாலும் தாமரை மணி மாலைய நம்ம போட முடியும். இது வந்து ஏகாஞ்ச் நாரியல் அப்படிம்பாங்க, ஒற்றை கண் தேங்காய். இதெல்லாம் கிடைக்கிறதே அபூர்வமா இருக்கும். இது வந்து ஆர்டிபிஷியல்லாம் கிடையாது, ஒரிஜினல் தேங்காய். உடைச்சா நமக்கு அங்க உள்ள தேங்காய் இருக்கிறதே நமக்கு தெரியும். ஒற்றை கண் தேங்காய். அதுக்கப்புறம் இது கோமதி சக்கரங்கள் தனித்தனியா பாக்கெட்ல போட்டு அவங்க கொடுக்குறாங்க. இது லகு நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி தேங்காய். பிரவுன் சோழி பாக்குறீங்க, கோமதி சங்கு பாக்குறீங்க. அடுத்தது இந்த தாமரை விதைகளே உங்களுக்கு தனியா பாக்கெட்லயும் கிடைக்குது. மாலையா வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அர்ச்சனைக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். தர்பை புல் வந்து ரொம்ப விசேஷமானது. எப்படின்னா இறை ஆக்கர்ஷண சக்தி தர்பை புல்லுக்கு உண்டு. எப்போதுமே வீட்டுல ஹோமங்கள் யாகங்கள்லாம் வளர்க்கும் போது
கையில வந்து தர்ப புல்ல வந்து சுத்தி ஒரு ரிங் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது கிட்டவே அண்ட விடாது. அந்த ஹோமம் நடக்கிற இடம் முழுக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே தக்க வைக்கிறதுக்கு அந்த தர்பை புல் உதவும். அந்த தர்பை புல்ல பண்ண மேட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. 300 rupees. இந்த ஆசனத்தை போட்டு நம்ம எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் அதுல அமர்ந்து பூஜையை பண்ணும்போது நம்ம என்ன பிரார்த்தனைக்காக நம்ம அந்த பூஜையை பண்றோமோ அந்த பலன்கள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரியான மேட்ஸ் இவங்க கிட்ட நிறைய அவைலபிளா இருக்கு. இந்த ஆசனம் வந்து இப்ப நம்ம நிறைய தான தர்மங்கள்லாம் பண்றோம். இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் ஆசனம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம்னா இந்த தர்பை புல்ல வந்து இந்த மாதிரியான மனையை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம். வஸ்திரங்களை நீங்க தானம் பண்ணும்போது இந்த ஆசனத்தையும் தானம் பண்றது ரொம்பவே விசேஷமா இருக்கும். நீங்க இப்ப மகாலட்சுமி பூஜை செய்யற நேரத்துல கூட அழகா இந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணும்போது நமக்கு அந்த இறை ஆகர்ஷண சக்தி கிடைக்கிறத உணர முடியும். அலங்கார் ஹேண்டிகிராப்ட்ஸ்ல வரலட்சுமி நோன்புக்கு தேவையான அனைத்து A to Z பூஜா பொருட்களும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம். கலசத்தை ஆவாகனம் பண்றதுக்காக மனைகள் இவங்க கிட்ட என்ன இருக்குங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். யானை வந்து மகாலட்சுமியோடைய வாகனமா இருக்கிறதுனால யானை மாதிரி பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு தான் நீங்க பாக்குறீங்க. இதுல வந்து சின்ன சொம்பு கூட நம்ம வச்சுக்கலாம். பெரிய குடம் சைஸுக்கு நான் வைக்கணும்னாலும் சைஸ் நம்ம வீட்டுல எந்த மாதிரி கலசா பிரதிஷ்டை பண்ண போறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான மனை நம்ம வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி அழகா பெயிண்டட் நல்ல ஒரு கலரிங்கோட இருக்கக்கூடிய மனைகளை நம்ம வாங்கிக்கலாம். இல்ல கோல்டு கலர்ல இருக்கணும், பிளெயினா இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினைச்சாலும் அதுலயுமே சைசஸ் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கிடைக்குது. முக்காலியில வச்சுதான் எங்க குடும்பத்துல பழக்கம் அப்படின்றவங்களுக்கும் முக்காலி அந்த மீனாக்காரி ஒர்க் போட்ட மாதிரியான அழகான மனை உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப உயரமா இல்லாம திட்டமா இருக்கிறதுனால நீங்க மகாலட்சுமியை புடவை கட்டி உட்கார வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த கலச ஸ்தாபனமே ரொம்ப அழகா நீட்டா இருக்கிறது நம்ம உணர முடியும். தான பொருட்கள்ல விசிறிய வந்து ஒரு முக்கியமான தான பொருளா சொல்லுவாங்க. பிராமண கல்யாணங்கள்ல விசிறி வந்து காசி யாத்திரை சமயத்துல மாப்பிள்ளை கையில கொடுத்து அனுப்புவாங்க. இது பாருங்களேன், வெட்டி வேர்ல செய்திருக்கிற விசிறி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். நல்லா காத்து வருது. இன்னொன்னு இது ஆரோக்கியமானதாவும் இருக்கும். சோ ரொம்ப அழகான கார்வ்டா நல்ல ஒரு அலங்காரமான ஒரு விசிறி வேணும்னாலும் நீங்க இப்படியும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமானதா வேணும்னாலும் நீங்க வெட்டி வேர்ல செஞ்சதா வாங்கிக்கலாம். அப்பப்ப இந்த வெட்டி வேர்ல நீங்க தண்ணி தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா நல்ல மனமா இருக்கும். இது வந்து சாமரம், மகாலட்சுமிக்கு சாமரம் வீசுறதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா நிறைய பர்பஸுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்ப கொலுபடியில இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க. ஃபைபர்ல செய்யப்பட்ட சிலைகளா இருக்கட்டும், ஒன்னொன்னு ஒவ்வொரு வேரியேஷனோட வித்தியாசத்தோட, அதே மாதிரி பிரைஸ் ரேஞ்சஸும் மாறி வரும். பிரைஸ் வந்து உங்களுக்கு அதுலயே டேக் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை அது சரியா தெரியலன்னா இந்த வீடியோ ஃபுல்லா வரக்கூடிய நம்பர்ல நீங்க கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி நீங்க கேளுங்க. அவங்க வந்து அந்த பிரைஸ வந்து உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருவாங்க. பிராஸ்ல லைட் வெயிட் பிராஸ்ல இருக்கக்கூடிய சிலைகளும் சைஸ் வாரியா இருக்கு. பிராஸ் சிலைகளுமே மகாலட்சுமி இருக்கு. மகாலட்சுமிக்கு 2 பக்கமும் யானைகள் வைக்கணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி வாழைக்கண்ணு வந்து சின்ன சைஸ்ல காம்பாக்டா வெளிநாட்டுக்கு போறவங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான வாழைக்கண்ணு இருக்கிறத பாக்குறோம். இந்த வாழைக்கண்ணு ஒரு ஜோடி 1250 வருது. இது டிஸ்மேண்டில் பண்ணி அழகா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். எந்த ஊர்ல நீங்க எடுத்துட்டு போகணும்னாலும் ஈஸியா கேரி பண்ணலாம். அந்த சின்ன கண்ணு வந்து 950 வருது ஒரு ஜோடி. அப்புறம் நீங்க திருமுகங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டீட்டெயிலாவே அதை பார்த்திருந்தோம். சோ கலசத்துல வைக்கக்கூடிய முகங்களும் நிறைய சைசஸ்லயும் மாடல்ஸ் என்ன மாதிரி அலங்காரத்தோட வேணும்னாலும் சரி, பிளெயின் முகம் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்வர்ண மகாலட்சுமிய மார்பிள்ல வச்சு அழகா பூஜை பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. கஜலட்சுமி எல்லாம் நம்ம இங்க பாக்குறோம். கடி இது வந்து முக்கியமான ஒரு நம்மளுக்கு கேஜெட்டா தேவைப்படுது. நம்ம நிறைய மாலை சாத்தணும் அம்பாளுக்குன்னு நினைப்போம். கலசத்துல வச்சு தேங்காயில சொருகக்கூடிய அந்த கடியை வச்சு வாங்கி வச்சுட்டோம்னா நிறைய மாலைகள் போட்டு டெக்கரேட் பண்ணிக்க முடியும். நிரந்தர கலசம் தான் நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி அந்த ஆத்ம விளக்கு இந்த மாதிரியான பொருட்களும் நிறைய அவங்க கிட்ட வரிசையா இருக்கிறத பாக்குறீங்க. கண்ணாடியில செய்யப்பட்ட இந்த மணி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. நல்ல சவுண்டு கேக்குது, சூப்பரா இருக்கு. கிறிஸ்டல்ல வந்திருக்கு இந்த மாதிரி மணி, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க.
அடுத்து வரிசையா நீங்க நிறைய யானை வகைகளும் அவங்க கிட்ட மார்பிள் இருக்கட்டும், மார்பிள் டஸ்ட்ல செய்யப்பட்டதுன்னு நிறைய பார்க்கலாம். அப்புறம் சங்கு, வலம்புரி இடம்புரி சங்குகள், அதுலயே நம்ம வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு மாதிரி இருக்கிறது எல்லாம் பாக்குறோம். மோத்தி சங்கு பாக்குறோம், கோமதி சக்கரத்தோட சின்ன சைஸ் ராஜ கோமதி சக்கரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்குறோம். முத்துக்கள், ஒரிஜினல் முத்துக்கள் நிறைய பாக்குறோம். அந்த சிப்பிலேயே அவங்க அழகா அதை டிஸ்பிளே வச்சிருக்காங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விஷயம் இந்த படி சொல்லுவோம், அரிசி படி, மரக்காப்படி. அதுல வந்து அழகா நம்ம நிறைய அரிசி நிரப்பி நம்ம வந்து மகாலட்சுமி வஸ்துக்களை போட்டு வீட்டுல நிரந்தரமா வைக்க முடியும். விளக்குல மாட்டக்கூடிய திருமுகம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. காயின்ஸும் நிறைய இருக்கு அவங்கள்ட்ட. வாரம் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு காயின்ஸ் வந்து குபேரலட்சுமி காயின்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. குங்குமச்சிமிழ் நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான குங்குமச்சிமிழ் எந்த சுவாமி உருவம் போட்டு இருக்கணுமோ, வீட்டுல சந்தான பாக்கியம் வேணும், குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வளையல் மாலை மகாலட்சுமிக்கு நீங்க அணிவிச்சு வேண்டிக்கலாம். ஆடி பூரம் வருது, அதுல நீங்க அம்பாளுக்கு அணிவிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் யாருக்கு வேணாலும் இந்த வளையல் மாலையை நீங்க போட முடியும். இப்ப வந்து சிட்டி காஜிலும் அர்ச்சனைக்காக தனித்தனியா கலர்ஸ்ல அந்த கண்ணாடி குட்டி குட்டி வளையல்கள் கிடைக்குது. அதுவும் நம்ம பாக்கெட்ல வாங்கிக்க முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான அந்த மகாலட்சுமி வஸ்துக்கள் இருக்கக்கூடிய மசாலா பெட்டி மாதிரி அந்த பூஜை பெட்டி தான் நம்ம பாக்குறோம். இதுல எல்லா வஸ்துக்களும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பெரிய சைஸ்ல 8 இன்ச்சஸ்ல நமக்கு கிடைக்குது. அது வந்து 6550 வருது. சின்ன சைஸ்லயும் நமக்கு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஆமை சொல்லுவோம். மெயினா வந்து ஆமை வீட்டுல வச்சு வழிபாடு பண்றது ஒரு பழக்கமா இருக்கு. அந்த மாதிரி அதை கிறிஸ்டல்ல வச்சிருக்காங்க. அதோட பீடம், ஆமை எல்லாமே கிறிஸ்டல்ல வர்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகாஞ்ச் நாரியல், அந்த அதாவது ஒற்றை கண் தேங்காய், அதுவும் இருக்கிறத பாக்குறோம். சங்குகளை வச்சு சங்குகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியது. ஒரு பானையில உப்பு நிறைய கல் உப்பு வச்சு வழிபாடு செய்யும் போது நமக்கு இந்த துஷ்ட சக்திகள்லாம் இல்லாம, திருஷ்டி போன்ற விஷயங்கள்லாம் இல்லாம நம்ம வழிபாடு பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் தாமரை விதையா இருக்கட்டும், இந்த கோமதி சக்கரம், மஞ்சள் நிற சோழி, இதெல்லாமும் உங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இந்த குட்டி குட்டி நாரியல் அப்படின்னு சொல்லி லகு நாரியல்னு சொல்றாங்க இல்லையா, அது தாமரை விதையில செய்யப்பட்ட மாலைகள் இதெல்லாமும் இருக்கு. மகாலட்சுமி திருப்பாதம் பாக்குறீங்க, அதுல விளக்கேற்றி வழிபாடு பண்ற மாதிரி அதுல மஞ்சள் நிறத்துல பச்சை நிறத்துல எப்படி வந்து அம்பாளை அலங்காரம் பண்ணி வச்சு கீழே 2 விளக்க நீங்க அழகா பாதமா சமர்ப்பிச்சு ஏத்தி வச்சிடலாம். மகாலட்சுமி கண்ணாடியை நம்ம காலங்காத்தால கைய வந்து தேய்ச்சிட்டு பார்க்கணும் போம், கண்ணாடியை பார்க்கணும் போம். அதனால மகாலட்சுமி வஸ்துக்கள் எல்லாம் வைக்கும் போது கண்ணாடியையும் அதுல வைக்க முடியும். இப்ப நான் ஏற்கனவே இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல ஒரு விஷயம் சொல்லி இருந்தேன். அதாவது நம்ம வாசினி பாப்பா கல்யாணத்தப்ப ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி இருந்தேன் இல்லையா, அந்த குங்குமச்சிமிழ் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. நிறைய பேரு கேட்டிருந்தீங்க இது வந்து எங்க கிடைக்குது அப்படின்னு. அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல அருமையா வந்து இந்த சோழியில அழகா குங்குமச்சிமிழ் மாதிரி பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த மேல வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்கு. உள்ள தாராளமா அந்த குங்குமத்தை நம்ம வச்சு இதை வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்டா நம்ம கொடுக்க முடியும். ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு சோழி சிப்பிய வந்து 2 ஒட்டி அப்படி பண்ணி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இன்னோவேட்டிவா இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். பார்க்க டிஃப்ரெண்டான கிஃப்டிங் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸா இருக்கும். இந்த மாதிரியான மன கிளாத் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா பூஜைகளுக்கும் நம்ம பண்ற பூவெல்லாம் வெளியில சிந்தாம தரையில படாம அழகா நம்ம அம்பால நம்ம கலசத்தை வைக்கிறதுக்கு இந்த மனை போட்டு வச்சுக்கலாம். சில ஊர்ல எல்லாம் வாழைக்கண்ணு வாழை மரம் எல்லாம் கிடைக்கல, வாழை இலை போட்டு அரிசி எல்லாம் போட்டு வைக்க முடியல கலசத்தைன்னா, நம்ம இந்த மாதிரியான பூஜை கிளாத் போட்டு அழகா நம்ம வச்சுக்க முடியும். இதுல சைசஸ் அவைலபிளா இருக்கு. இது வந்து 150 rupees. இதுல சைசஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இந்த மகாலட்சுமி பாருங்க, இவங்க வந்து கலச மகாலட்சுமி. இடது தொடையில அவங்க அழகா அந்த கலசத்தை வச்சுக்கிட்டு வலது கை கீழ் நோக்கி பார்த்த மாதிரி சகல ஐஸ்வர்யங்களையும் வரமா நமக்கு தர மாதிரி இருக்கிற மகாலட்சுமி. இது முதல்ல ஆன்லைன்ல மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த ப்ராடக்ட் இப்போ அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல கிடைக்குது. நீங்க
ஷோரூமை நேர்ல விசிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பரிந்துரை. எப்போதுமே நீங்க எந்த விதமான பூஜை பொருட்கள் வாங்கணும்னாலும் நேர்ல விசிட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன, நம்ம வீட்டுல பூஜை ரூம் என்ன சைஸ்ல இருக்கு, அதுல என்னென்ன பொருளை வாங்கி வச்சா நம்மளால சேஃப்டியா வச்சுக்க முடியும், எப்படிப்பட்ட அலங்கார பொருள் நமக்கெல்லாம் தேவையா இருக்கு, அதெல்லாம் நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஐடியாஸும் நிறைய கிடைக்கும். என்னென்ன வச்சிருக்காங்கன்னு நேர்ல பார்க்கும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதனாலதான் நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன், ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. சென்னையில இருக்கிறவங்க கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணி பார்த்து உங்களுடைய பொருட்கள் என்னென்ன வேணுமோ அதை நீங்க நேரடியாவே தேர்வு செஞ்சு வாங்குங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இங்க பூஜா ஐட்டம்ஸ் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்குற மாதிரியான ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியும். நிறைய கேண்டில்ஸ் இருக்கு. அப்புறம் தோரணங்கள், நெல்லு தோரணம் இவங்க கிட்ட ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்து நெல்லு தோரணம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கும். வீட்டு நிலவாசல்ல மாட்டக்கூடிய நெல்லு தோரணம், அதை இந்த பூஜை அப்ப அழகா மாட்டி வைக்கிறதுக்காக வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த பூஜா ஸ்டாண்ட் எல்லாம், அதாவது வாழைக்கண்ணு வைக்கிற ஸ்டாண்டு, நெல்லு தோரணமா என்னால வாங்க வேண்டாம், அவ்வளவு பெருசு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கொத்தா வாங்கி கூட நம்ம வீட்டுல பூஜை அறையில வச்சுக்க முடியும். இவங்களுடைய ஹேண்டிகிராஃப்ட் ஷோரூமையும் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. அவ்வளவு கிராண்டான கலெக்ஷன்ஸ், கியூட்டான ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. மெயினா ஒவ்வொரு முறையும் நான் ஒரு பாராட்டு சொல்லுவேன், அதை இந்த முறையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட தூசி இல்லாம தெய்வீக பொருட்கள் இருக்கிற இடம் மங்களகரமா எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கணும். அது மாதிரி இல்லாம எல்லா இடத்துலயும் அப்பப்ப டஸ்டிங் பண்ணி அந்த பொருளை வந்து கவுண்டர்ல கொடுக்கும்போது டஸ்டிங் பண்ணி கொடுக்கறதெல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இங்க அதுக்கு வேலையே கிடையாது, அவ்வளோ நீட்டா வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நேர்ல பார்க்கணுங்கிறதுக்காவது ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணி பாருங்கன்றதுதான் என்னோட ஒரே ஒரு பரிந்துரை. சூப்பரா இந்த வரலட்சுமி நோன்புக்கு நீங்க அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸோட நான் காட்டியிருக்கிற பொருட்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுடைய நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க வாங்கி இந்த வரமகாலட்சுமி நோன்பை மிக சிறப்பான முறையில கொண்டாடணும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் நிறையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. நன்றி.